உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வார கிரக நிலைகள். மேசத்தில் குரு, கன்னியில் கேது, மகரத்தில் சுக்கிரன் செவ்வாய், கும்பத்தில் சனி சூரியன் புதன், மீனத்தில் ராகு. முதலில் மேசம். கும்பத்தில் இருக்கும் புதன் வார மத்தியில் மீனத்துக்கு செல்ல இருக்கிறார். அவர் 3-6 கூடியவர். அவர் 12க்கு போவது நன்மையை தரும். அதுவும் இல்லாமல் புதன் நீசமடைவது நல்லது. சனி பலமாக இருக்கின்றார். எழுத்து காரியத்தில் வெற்றி கிடைக்கும். சூரியன் சனி இணைவு அரசாங்க காரியங்களை வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்றிருப்பது சிறப்பாகும். அவர் 10ஆம் இடத்திலிருந்து சுகஸ்தானத்தை பார்க்கிறார். அவரோடு தன குடும்பாதிபதி சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். ஜென்மத்தில் குரு இருப்பதால் வீண் செலவுகள் ஏற்படும். ஜென்ம குரு சங்கடங்களை தரும். 12இல் உள்ள ராகு சில பிரச்சனைகளை கொடுக்க செய்யும். கவனமாக இருக்கவும். சூரியன் சனியோடு இணைந்திருக்கின்றார். வேலை மாற்றம் ஏற்படலாம். பரிகாரம்: வியாழக்கிழமை விரதமும் முருகன் வழிபாடும் உங்கள் முன்னேற்றத்தை உறுதி செய்யும். அடுத்தது ரிஷபம். 11இல் ராகு இருப்பதாலும் சூரியன் 10இல் சஞ்சரிப்பதும் மிகவும் சிறப்பு. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பாதுகாத்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் கிடைக்கும். கேது பல புண்ணிய தலங்களை தரிசிக்கும் வாய்ப்பை தருவார். சுக்கிரன் நல்ல முறையில் பாகியஸ்தானத்தில் இருப்பதால் இல்லத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கையால் சுக்கிர மங்கள யோகம் ஏற்படுகிறது. உடன்பிறப்புகள் உதவுவார்கள். கலைஞர்களுக்கு நல்வாய்ப்பு கிடைக்கும். இடமாற்றங்களால் நன்மை உண்டு. 12ஆம் இடத்தில் இருக்கும் குருவினால் செலவுகள் அதிகரிக்கும். சுகஸ்தானாதிபதி சூரியன் தொழில் ஸ்தானத்தில் சனியோடு இணைந்து சஞ்சரிப்பதால் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். மனதில் அவ்வப்போது கலக்கம் வரலாம். வாரத்தின் மத்தியில் மீனராசியில் புதன் பிரவேசிக்கப் போகிறார். அவரால் பொருளாதார சிக்கல்கள் அதிகரிக்கலாம். சனி சேர்க்கையால் மனதில் தயக்கமும் சோம்பலும் ஏற்படும். மன நிம்மதி கெடும். சந்திராஷ்டமம் 4/3/2024 மாலை 4:10 முதல் 6/3/2024 இரவு 8:16 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்கவும். பரிகாரம்: விநாயகப் பெருமானை வணங்குங்கள். உங்களது வெற்றி உறுதியாகும். அடுத்தது மிதுனம். ராசிநாதன் புதன் பாகியஸ்தானத்திலிருந்து வார மத்தியில் கர்மஸ்தானத்துக்கு வர இருக்கின்றார். அங்கே ராகுவுடன் சேர இருக்கின்றார். குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுடைய ராஜ்யஸ்தானத்தையும் பஞ்சமஸ்தானத்தையும் பார்ப்பதினாலும் எதிர்பாராத வெற்றி கிடைக்கும். நினைத்ததெல்லாம் நிறைவேறும். ஆனால் இதற்கு உங்கள் ஜாதகமும் தசாபுக்தியும் ஓரளவாவது துணை புரிய வேண்டும். அஷ்டம திசை நடப்பவர்களுக்கும் பாதகாதிபதி திசை நடப்பவர்களுக்கும் நன்மையான பலன்கள் கிடைக்காது. சூரியனும் சனியும் பாகிஸ்தானத்தில் இணைந்திருப்பதால் நல்ல யோகம் உண்டு. அரசாங்க காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறும். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் இணைந்திருப்பதால் வாகனங்களை ஓட்டும் பொழுது எச்சரிக்கையோடு ஓட்ட வேண்டும். மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாதபடி ஏற்படும். அவ்வப்பொழுது மன நிம்மதி குறையும். வார மத்தியில் ராசிநாதன் நீசமடைவதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எதையும் யோசித்து செயல்பட வேண்டிய வாரம் இது. சந்திராஷ்டமம் 6/3/2024 இரவு 8:17 முதல் 8/3/2024 இரவு 9:09 வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம்: லட்சுமி நரசிம்மரை தவறாமல் ஆராதித்து வாருங்கள். அடுத்தது கடகம். பல முக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமான நிலையில் இல்லை என்றாலும் கூட கேது 3ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் துன்பங்களை குறைக்கும் வண்ணம் இருக்கின்றார். பணம் பற்றாக்குறை ஏற்பட்டாலும் கூட அதனை சமாளித்து விடுவீர்கள். 4/11 அதிபதியான சுக்கிரன் பார்வை உங்கள் ராசிக்கு பதிவதால் உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். இல்லத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். சூழ்நிலை உருவாகும். தொழில் முன்னேற்றமும் ஏற்படும். உயர் அதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்வு வரும். போகக்காரனான செவ்வாய் உச்சம் பெற்று மகர ராசியிலிருந்து கடகத்தை பார்ப்பது முன்னேற்றத்தை அதிகரிக்கும். சூரியனும் சனியும் 8ஆம் இடத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு புதனும் இணைந்திருப்பது சில முக்கியமான அமைப்பல்ல. விரயம் ஏற்படும். குடும்பச்சுமை கூடும். கொடுக்கல் வாங்கலில் போராட்ட நிலை ஏற்படும். எதிர்பாராத இடமாற்றங்களும்
நிகழலாம் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்படவும். சந்திராஷ்டமம் 8/3/2024 இரவு 9:10 முதல் 10/3/2024 இரவு 8:29 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்கவும். பரிகாரம்: சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வணங்குங்கள். அடுத்தது சிம்மம். இதுவரை உங்கள் 7ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த தனலாபாதிபதி புதன் வார மத்தியில் அஷ்டமத்தில் போகின்றார். அங்கு ராகுவோடு இணைவது சிறப்பான அமைப்பு அல்ல என்றாலும் கூட குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து விடுவீர்கள் என்பதை தெரிவிக்கிறது. சுக்கிரனும் செவ்வாயும் உங்கள் ராசிக்கு நன்மையை செய்யும் அமைப்பில் இருக்கின்றார்கள். யோகக்காரகன் செவ்வாயோடு இணைந்திருப்பதால் பூமி வாங்கும் யோகம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். ராசிநாதன் நீசம் அடைந்திருப்பதும் ராகுவோடு இணைந்திருப்பதும் ராசியில் கேது இருப்பதும் நல்ல அமைப்பல்ல. எதிலும் குழப்பமும் முடிவெடுப்பதில் தாமதமும் ஏற்படும் என்பதால் எதையும் யோசித்து செய்ய வேண்டும். நீண்ட பிரயாணங்கள் ஏற்படும். அதுவும் கடைசி நேரத்தில் மாற்றம் தருகின்ற அமைப்பில் மாறும் என்பதால் கவனம் தேவை. 7ஆம் இடத்தில் சூரியனும் சனியும் சஞ்சரிப்பதால் கணவன் அல்லது மனைவியின் உடல் பாதிப்பு ஏற்படலாம். அதிக அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் ஏற்படும். பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் அனுமனை வழங்குங்கள். அடுத்தது கன்னி. இதுவரை 6ஆம் இடத்தில் சூரியனோடு இணைந்து சஞ்சரித்த புதன் வாரத்தின் மத்தியில் மீனராசிக்கு செல்லுகின்றார். ஆயினும் அவர் நீசமடைகின்றார். ஆனால் அதே நேரம் தன குடும்பாதிபதி சுக்கிரன் புண்ணியஸ்தானத்தில் செவ்வாயோடு இணைந்திருப்பதால் புதிய திட்டங்களை நிறைவேற்ற சாதகமாகும். சொத்து பிரச்சனைகள் தீரும். புதிய வீடு அல்லது மனை வாங்கும் யோகமும் உண்டு. முயற்சிகள் சாதகமாகும். ராசிநாதன் நீசமடைந்திருப்பதும் ராகுவோடு இணைந்திருப்பதும் ராசியில் கேது இருப்பதும் நல்ல அமைப்பல்ல. எதிலும் குழப்பமும் முடிவெடுப்பதில் தாமதமும் ஏற்படும் என்பதால் எதையும் யோசித்து செய்ய வேண்டும். நீண்ட பிரயாணங்கள் ஏற்படும். அதுவும் கடைசி நேரத்தில் மாற்றம் தருகின்ற அமைப்பில் மாறும் என்பதில் கவனம் தேவை. பரிகாரம்: வாரந்தோறும் சனிக்கிழமை பைரவருக்கு தீபம் ஏற்றுங்கள். அனைத்தும் நலமாகும். அடுத்தது துலாம். ராசிநாதன் செவ்வாய் சுக்கிரனோடு இணைந்திருப்பதால் உங்களுடைய பொருளாதார நிலை உயரும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். புதிய இடம் மற்றும் வீடு வாங்குவீர்கள். குருவின் பார்வை உங்கள் ராசியில் விழுவதால் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியடையும். எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி பெறுவீர்கள். வார ஆரம்பத்தில் கும்பத்தில் பாக்கியாதிபதி புதன் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பல விதங்களிலும் நன்மைகள் கிடைக்கும். தொழில் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பீர்கள். குடும்பாதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் வளம் அதிகரிக்கும். 6இல் ராகு அற்புத பலன்களை செய்யும். சனி 5க்குரியவர் 5இல் ஆட்சி பெறுகின்றார். அதனால் புதிய முதலீடுகள் கிடைக்கும். வார இறுதியில் மீனராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுவதால் கூட்டுத் தொழிலில் உள்ள பாகஸ்தர்களோடு பிரிவினை ஏற்படலாம். தந்தை வழி உறவில் மனக்கசப்பு ஏற்படலாம். வாகன பழுதுகள் அதிகரிக்கலாம். அண்ணன் தம்பி பிரச்சனைகள் தலைதூக்கலாம். விட்டுக் கொடுப்பதன் மூலம் நன்மைகள் கிடைக்கும். பரிகாரம்: குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள். அடுத்தது விருச்சிகம். ராசிக்குரிய செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்று சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். சுக்கிரன் 2ஆம் இடத்துக்குரியவர். அவரோடு சேர்ந்து சுக்கிரமங்கல யோகம் பெறுவதால் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் உதவி செய்வார்கள். தொழிலில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். கலைத்துறையில் புது சந்தர்ப்பங்கள் உருவாகும். உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. 11இல் உள்ள கேது வெற்றி வாய்ப்புகளை தருவார். வியாபாரத்தில் போட்டிகள் விலகும். பெண்களால் நன்மை ஏற்படும். 6இல் குரு இருப்பது உங்களுக்கு சில சிரமங்களை தரலாம். 4இல் உள்ள சனி பகவானின் நிலையால் ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்படலாம். 5ஆம் இடத்தில் உள்ள ராகுவினால் குழந்தைகள் விஷயத்தில் சில கருத்து வேறுபாடுகள் மன வருத்தங்கள் ஏற்பட்டு நிம்மதி குறையலாம். உடல் நலனில் கவனம் அவசியம். சூரியனும் சனியும் இணைந்து இருப்பதால் சில சிக்கல்கள் உருவாகுவதற்கு வாய்ப்புண்டு. பரிகாரம்: சனிக்கிழமை பைரவர் வழிபாடு செய்யுங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை சிவப்பு மலர் கொண்டு வழிபடுங்கள். உங்களது சங்கடங்கள் தீரும். அடுத்தது தனுசு. முக்கியமான கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றன. அதனால் பொருளாதாரம் உயரும். வீண் செலவுகள் குறையும். புதனின் நிலை திருப்திகரமாக இருப்பதால் புத்தி கூர்மையுடன் செயல்படும். குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்கும். பாகிஸ்தானாதிபதி சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கும் சனி
மற்றும் புதனால் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இதுவரை தாமதமாகிய பதவி உயர்வு கிடைக்கலாம். வாகனங்கள் வாங்குவதற்கும் வாய்ப்பு உண்டு. சுபகாரியங்கள் நடக்கும். கேது ஆன்மீக பயணங்களை தரும். வார இறுதியில் சுகஸ்தானத்தில் பாதகாதிபதி புதன் நீச்சமடைந்து ராகுவோடு இணைந்திருப்பதால் தொழிலிலே பிரச்சனைகள் ஏற்படும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது தலை தூக்குவதும் சுகக்குறைவு ஏற்படுவதும் தாயாரின் உடல் நலன் சீர்கெடுவதுமாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. கவனமாக இருக்கவும். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் வழிபாடு செய்யுங்கள். அடுத்தது மகரம். ராசிநாதனாக சனி வலுப்பெற்றிருக்கிறார். பொருளாதார நிலை உயரும். தாமதப்பட்ட காரியங்கள் தடையின்றி நடக்கும். தொழில் குறுக்கீடுகள் அகலும். முக்கியமான கிரகங்களான சுக்கிரன், சனி மற்றும் ராகு சகாயமாகவே இருக்கிறார்கள். சுக்கிரன் பலமாக சஞ்சரிப்பதால் கலைத்துறையினருக்கு நல்ல ஆதாயம் உண்டு. வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். 4-11 செவ்வாய் ராசியில் உச்சம் பெற்றிருப்பதும் அவரோடு 5-10 சுக்கிரன் இணைந்திருப்பதும் நல்லது. திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். சனி சூரியன் இணைந்திருப்பதால் அவ்வப்பொழுது உடல்நிலையில் சில எதிர்பாராத பின்னடைவுகள் ஏற்படலாம். மருத்துவ செலவுகள் வரலாம். நீதிமன்ற வழக்குகள் தாமதமாகும். கிடைக்க வேண்டிய பலன்கள் தள்ளிப்போகும். அலைச்சல் அதிகமாக இருக்கும். சோம்பல் அதிகரிக்கும். வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமை சூரியன் வழிபாடும் சனிக்கிழமை அனுமன் வழிபாடும் உங்களுக்கு ஆற்றலை தரும். அடுத்தது கும்பம். வார துவக்கத்தில் பஞ்சமாதிபதி புதன் உங்கள் ராசியிலே இருந்தாலும் வார இறுதியில் அவர் ராசியை விட்டு நகர்ந்து ஜனகுடும்பஸ்தானத்தில் நுழைகிறார். அது அவருக்கு நல்ல இடம்தான். ராசியில் சனி இருக்கிறார். உங்களுக்கு 7 சனி நடந்தாலும் கூட அந்த கும்பராசிக்கு ஆட்சி அதிபதி என்பதால் சிரமங்கள் பெரிய அளவில் இருப்பதற்கு வழியில்லை. எது எப்படி இருந்தாலும் உங்கள் தன குடும்பாதிபதி குரு 3ஆம் இடத்திலிருந்து உங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் எந்த பிரச்சனை வந்தாலும் விரைவில் தீர்ந்துவிடும். 12ஆம் இடத்திலே சுக்கிரன் செவ்வாயோடு இணைந்திருப்பதால் சுகங்களுக்கு குறைவிருக்காது. ஜென்மராசியில் சனியும் சூரியனும் சேர்ந்திருப்பதால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரலாம். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலை தூக்கலாம். அதிக உழைப்பும் கவலையும் உங்களுக்கு இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுகளில் பின்னடைவுகள் ஏற்படலாம். அலுவலகத்தில் சில தடங்கல்களும் ஏற்படும். அசதியும் சோம்பலும் தலை தூக்கும். பரிகாரம்: அருகே உள்ள கோயிலுக்கு சென்று நவகிரக சன்னதியில் தீபத்தில் சிறு நல்லெண்ணெய் சேர்த்து 9 முறை வலம் வாருங்கள். நன்மை கிடைக்கும். அடுத்தது மீனம். ராசிநாதன் குரு 2ஆம் இடத்தில் நல்ல சுபபலத்தோடு இருக்கிறார். 2ஆம் இடம் பலம் பெற்றிருப்பதால் குடும்பம், வாக்கு, பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். அதே நேரத்திலே அவர் உங்கள் கர்மஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் யோகம் உண்டு. 11ஆம் இடத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து யோக நிலையில் இருக்கின்றார்கள். அவர்கள் உங்கள் பஞ்சமஸ்தானத்தை பார்ப்பதால் சென்ற வார கஷ்டங்கள் பெரிய அளவில் குறைந்து மன நிம்மதியை தரும். சகோதரர்களால் நன்மை உண்டு. புதிய வாகன யோகம் உண்டாகும். அரசாங்க அனுகூலங்களும் உண்டு. ராசியில் ராகு இருப்பதோடு 7இல் கேது 7.5 சனியும் ஆரம்பித்து விடுவதால் ஆரோக்கியத்தில் கண்ணும் கருத்துமாக இருங்கள். தேவையில்லாத கவலைகளை விட்டுவிடுங்கள். அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். எதிலும் கவனமாக இருங்கள். வண்டி ஓட்டுவதில் மிகுந்த கவனம் தேவை. மனைவியின் உடல் அல்லது கணவரின் உடல்நிலையில் அக்கறை தேவை. பரிகாரம்: வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நாகப்பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் இடத்தில் விளக்கேற்றி வாருங்கள். பசுக்களுக்கு உணவளியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.